கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் ஷேர்ஸில் இல்லுஸ்ட்ரேஷன் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னு மொத்தம் 5 இயர்ஸு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு அசட் ரீவேல்யூடு பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 2,50,000 இருக்குது. அதில் டெப்ரிசியேஷன் வந்து 10% ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. The company has 8% preference share capital 15,000 rupees. The current taxation may be taken 50%. அதுக்கப்புறம் calculate the value of goodwill on the basic 4 years. 4 years purchase கொடுத்துருக்காங்க. 5 years வந்து டோட்டல் ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சம் போடலாம். கொஸ்டின் வந்து மொத்தம் 4 காலம் கொடுத்துருக்காங்க. இயரு, ப்ராஃபிட்டு, டாக்ஸேஷன், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வு, டைரக்டர் ரெமுனரேஷன். அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் வந்து எழுதக்கூடாது, அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் எழுதலாம். எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே ப்ளஸ் பண்ணணும். 25,000 ப்ளஸ் 9,000 ப்ளஸ் 2,000 டோட்டல் பண்ணால் 36,000 வருது. 27,500 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 2,250 39,750 வருது. 24,000 ப்ளஸ் 7,500 ப்ளஸ் 2,250 டோட்டல் பண்ணோம்னா 33,750. 32,500 ப்ளஸ் 12,500 ப்ளஸ் 2,500 ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா 47,500 வருது. 36,000 ப்ளஸ் 17,500 ப்ளஸ் 3,000 டோட்டலாக 56,500 வருது. இந்த டோட்டலெல்லாம் ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா 2,13,500 வருது. அடுத்தது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஏபி ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 2,13,500. இயர்ஸ் வந்து 5 வருஷம். பார்த்தோம்னா 42,700 வருது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்ததை கண்டினியூஸ் எழுதுகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபிக்ஸட் அசட் வந்து 2,50,000 கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து 10% ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வந்து போட போகிறோம். லெஸ் depreciation at 10% on 2,50,000. $2,50,000 10% போச்சுன்னா 25,000. டைரக்டர் ரெமுனரேஷன் கொடுக்கணும், அதாவது ஊதியம். அவருக்கு வந்து லாஸ்ட் இயரில் வந்து 3,000 ருபீஸ்க்கு இருக்கும், அது வந்து பே பண்ணுறோம். அது கம்மியாக பே பண்ண முடியாது, அதங்காட்டி டைரக்டர் ரெமுனரேஷன் 3,000 ருபீஸ் 2 ப்ளஸ் பண்ணோம்னா 28,000. அடுத்தது இன்கம் டேக்ஸ் வந்து 50% கொடுத்துருக்காங்க, அதையும் லெஸ் பண்ணணும். tax at 50%. இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 14,700 வருது. இந்த 14,700 ரூபாயிலிருந்து 50%னால் பாதிக்கு பாதி. அப்படி பார்த்தோம்னா 7,350 ரூபா வருது.
இந்த 14,700 ரூபாயிலிருந்து 7,350 ரூபா மைனஸ் பண்ணோம்னா 7,350 ரூபா வருது. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அதை மைனஸ் பண்ணணும். அதில் வந்து 15,000 50,000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 8% அப்படின்னா 50,000 × 8/100 = 4,000 ரூபாய் வருது. இதை டோட்டல் பண்ணோம்னா 3,350 ரூபா வருது மைனஸ் பண்ணோம்னா. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். அடுத்து குட்வில் கண்டுபிடிக்கலாம். குட்வில் = ஆவரேஜ் ப்ராஃபிட் இல்லை ஆவரேஜ் மெயின்டபிள் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் 3,350 பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3,350 × 4 = 13,400. இதுதான் குட்வில் ப்ராஃபிட்.